நாம் அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர், அவரில் மீட்படைந்தோம். நாம் அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர், அவரில் வாழ்வடைந்தோம். இயேசுவின் அன்பை கொண்டாடுவோம், அவர் திருப்பலியில் ஒன்றாகுவோம். அனைவரும் வாழ்வுறவே அவர் ஆற்றிய திருப்பலியை அவர் நினைவாய் கொண்டாடி அன்பின் பொருளுணர்வோ. அனைவரும் வாழ்வுறவே அவர் ஆற்றிய திருப்பலியை அவர் நினைவாய் கொண்டாடி அன்பின் பொருளுணர்வோ. அவர் திரு இரத்த உறவில் நாம் சோதரராவோ. அவர் திரு இரத்த உறவில் நாம் சோதரராவோ. இயேசுவின் அன்பை கொண்டாடுவோம், அவர் திருப்பலியில் ஒன்றாகுவோம். இயேசுவின் அன்பை கொண்டாடுவோம், அவர் திருப்பலியில் ஒன்றாகுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜியா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்புக்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகிற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velankani, who are watching the same. அன்னையின் அன்பு பிள்ளைகளே, இன்று திருத்தூதர் யோவானின் விழாவினை கொண்டாடுகின்றோம். தன் மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார். இதுதான் புனித யோவான் நற்செய்தியாளரின் வாழ்வின் மையமாக, அவரது போதனையின் மையமாக இருந்தது. இரண்டே வார்த்தை, அன்பு, வாழ்வு. கடவுள் இந்த உலகின் மீது நிறைய அன்பு கொண்டார். தன் மகனா அல்லது இந்த உலக மக்களா என்று பார்க்கும்போது இந்த உலக மக்களாகிய நம்மீது அதிகம் அன்பு கொண்டு தம் ஒரே மகனையே இழக்கும் அளவுக்கு துணிந்தார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரும் வாழ்வதற்காக பிறந்தோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை 2 நாட்களுக்கு முன்பு நாம் கொண்டாடினோம். எல்லோரும் வாழ்வதற்காக பிறந்தோம். இந்த இன்னுயிரை தனது விலையேறப்பெற்ற இரத்தத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்த பிறந்த ஒரே ஒரு மனிதர் கடவுள், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதுவும் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு, இன் ஃபுல்னஸ், டோட்டல், இன்டகரல், முழுமையாக உங்களுக்கும் எனக்கும் வாழ்வை மீண்டும் பெற்றுக் கொடுப்பதற்காக பிறந்தவர் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிறந்தார், உங்களுக்காக எனக்காகவும் இறந்தார். இந்த மறைபொருளை இரண்டே வார்த்தையில் சொல்லியவர் தான்
நமது நற்செய்தியாளர் யோவான். அவருடைய விழாவினை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். கடவுள் தருகின்ற அந்த அன்பையும் அவர் கொடுக்கிற அந்த நிலை வாழ்வையும் பெற்றவர்களாக வாழ வர வேண்டி அன்னையின் வழியாக இந்த திருப்பலியில பக்தியிலே ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் குறைகளை ஏற்றுக்கொண்டு அவற்றிற்காக மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, என் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, திருத்துதரான
புனித யோவான் வழியாக உமது வார்த்தையின் மறையுண்மைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே. அவர் எங்களுக்கு சிறந்த முறையில் கற்பித்த உண்மைகளை நாங்கள் தகுந்த அறிவுத்திறனுடன் புரிந்து கொள்ள எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, தொடக்கம் முதல் இருந்த வாழ்வு அளிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம், கண்ணால் கண்டோம், உற்று நோக்கினோம், கையால் தொட்டு உணர்ந்தோம். வெளிப்படுத்தப்பட்ட அந்த வாழ்வை நாங்கள் கண்டோம், அதற்கு சான்று பகர்கிறோம். தந்தையோடு இருந்ததும் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதுமான அந்த நிலை வாழ்வு பற்றி உங்களுக்கு அறிவிக்கிறோம். தந்தையுடனும் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவுடனும் நாங்கள் கொண்டுள்ள நட்புறவை நீங்களும் கொண்டிருக்குமாறு நாங்கள் கண்டதை நாங்கள் கேட்டதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களது மகிழ்ச்சி நிறைவடையுமாறு உங்களுக்கு இதை எழுதுகிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 124 பதிலுரை பாடல் பல்லவி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள், களி கூறுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள், களி கூறுங்கள். ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் நமக்கு எதிராக மனிதர் எழுந்தபோது அவர்களது சினம் நம்மே மூண்டபோது அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். அப்பொழுது வெள்ளம் நம்மை மூழ்கடித்திருக்கும், பெருவெள்ளம் நம்மீது புரண்டோடி இருக்கும். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள், களி கூறுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள், களி கூறுங்கள். கொந்தளிக்கும் வெள்ளம் நம்மீது பாய்ந்தோடி இருக்கும். வேடர் கண்ணினின்று தப்பி பிழைத்த பறவை போலானோம். கண்ணீர் அருந்தது, நாம் தப்பி பிழைத்தோம். ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை, விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரே. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள், களி கூறுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள், களி கூறுங்கள்.
ஆண்டவர் நீரென போற்றுகிறோ. மறைசாட்சியரின் விண்குழுவும் நிறைவாய் உம்மை போற்றிடுமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். வாரத்தின் முதல் நாளன்று மகதல மரியா சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார். ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாய் சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தொட்டுணர்ந்த நிலை வாழ்வு. எங்களால் கண்டதையும் கேட்டதையும் அறிவிக்காமல் இருக்க முடியாது. அவர் கண்டார், நம்பினார். வாழ்வு என்பது, அதுவும் நிலை வாழ்வு, நிறை வாழ்வு ஆண்டவரிடமிருந்தே வருகிறது என்று புனித யோவான் அவரோடு சேர்ந்த வாழ்வின் வழியாக அறிந்து கொண்டார். ஆப்ரஹாம் லிங்கன் ஜனாதிபதியாக அமெரிக்காவில் இருந்தபோது உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் அவருடைய ஆஃபீஸில் இருந்த ஒரு ஆஃபீஸர், ஒரு பையன், இளம் பையன், அவரிடம், சார் என்னை இங்கே விட்டுடுங்க, நான் போய் போர் முனையில் நின்று, முன்னணியில் நின்று நம் நாட்டுக்காக ஜெயித்து விட்டு வருகிறேன், சண்டை போடுகிறேன், அதற்காக என் உயிரையும் இழக்க தயாராக இருக்கிறேன், அதற்காக என் நேரத்தை இங்கே உட்கார்ந்துருந்து இந்த பெண் போல, இந்த ஸ்டெனோகிராஃபர் போல டைப் படிச்சுட்டு இருக்க நான் விரும்பலை அப்படின்னு சொன்னாராம். அதற்கு பதிலாக ஜனாதிபதி அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னாராம், நாட்டிற்காக இறப்பது மட்டுமல்ல, இந்த நாட்டிற்காக வாழ்வதும் மிக அவசியமானது. நாட்டிற்காக இறப்பது மட்டுமல்ல, இந்த நாட்டிற்காக வாழ்வதும் மிக அவசியமானது. இருக்கிற எல்லாரும் ஆர்மியில் போய் இறந்து போயிட்டா யார் இந்த நாட்டிற்காக வாழ்வது? இப்போ வாழ்வு என்பது மிக அவசியம். அதுவும் அர்த்தமுள்ள வாழ்வாக வாழ வேண்டும். நேற்று புனித ஸ்தேவானின் விழாவை கொண்டாடினோம். அவர் ஆண்டவருக்காக தன் உயிரை இழந்தார், இரத்தம் சிந்தினார். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், எனவே என்னை நான் கரைத்துக் கொள்கிறேன் என்று தன் உயிரை கொடுத்தார். இன்றைய நாளிலே புனித யோவானுடைய விழாவை நாம் கொண்டாடுகிறோம். அவர் தன் வாழ்வின் கடைசி மூச்சு வரை ஆண்டவருக்காக வாழ்ந்து இறந்தவர். இதுவும் ஒரு மறைசாட்சியமே. இந்த உலகத்துல வாழ்றது ரொம்ப ஈஸியா? இங்க இருக்க எல்லாத்தையும் கேட்டு பார்ப்போம், நினைச்சு பாருங்க. வாழ்றது ரொம்ப ஈஸியா? சாவறது, எல்லாம் சொல்லுவாங்களே சாவறது மேல சாமி, ஒரு மாத்திரையை கொடுங்க, ஏதாவது ஒரு பாயசனை குடிச்சிட்டு எல்லாம் எதையாவது இப்படியே செத்துட்டு போயிடலாம், அது எளிமை. சாவது இப்படின்றதுல முடிஞ்சு போயிடும், அவ்வளவுதான். வாழ்வதுதான் கஷ்டம், வாழ்வதுதான் உண்மையிலே கஷ்டம். இந்த சூழ்நிலைகளோடு, இந்த வாழ்க்கையில இருக்கிற இன்னல்கள் பிரச்சனைகளோடு எதிர்கொண்டு வாழ்ந்துதான், வாழ்ந்து பாருங்கள். அதுதான் இன்றைய நமது நற்செய்தியாளர் இன்று விழா கொண்டாடுகின்ற புனித யோவான் நமக்கு சொல்லுகிறார்.
அந்த வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அதுவும் நிறைவாழ்வு, நிலையான வாழ்வு, ஆண்டவரில் வாழ்வாக இருக்க வேண்டும். அதை நாம் மனதில் கொண்டு வேண்டும். ஏதோ போன போக்கில் வாழ்கிறோம். 2 வார்த்தைகள் இருக்கு, எக்ஸிஸ்டன்ஸ், சர்வைவல். எக்ஸிஸ்டன்ஸ் என்பது வாழ்வது, இருப்பது. அப்படியே இந்த இடத்துல நாங்கள் கல்லும் கிடக்குது, நாமும் கிடக்கிறோம், அதான் எக்ஸிஸ்டன்ஸ், எல்லாம் கிடக்குது. இன்னொன்று சர்வைவல், பிழைச்சிக்கிறது. சில பேர் பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி, காலை பிடிச்சி, காக்கா பிடிச்சி, அது சர்வைவல், பிழைச்சிக்கிறது, எப்படியாவது எதையாவது. அது இது 2மே இல்லை. சர்வைவும் அல்ல, எக்ஸிஸ்டன்ஸும் அல்ல. ஆனால் இது எல்லாவற்றுக்கும் மேலாக நிறைவாழ்வு, நிலைவாழ்வு, லைஃப் இன் ஜீசஸ், கடவுளில், ஆண்டவரில் அந்த வாழ்வை பற்றி தான் நாம் சிந்திக்க போகிறோம். கண்டார், நம்பினார், தொட்டுணர்ந்த நிலைவாழ்வு, அனுபவித்த அந்த நிலைவாழ்வை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். அந்த வாழ்வை நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். புனித யோவான் தன் வாழ்வின் தொடக்கத்திலிருந்தே அந்த நிலைவாழ்வை தொடர்ந்தார். மார்க்கு நற்செய்தி 3ஆம் அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது சீடர்களை அழைக்கிற அந்த நிகழ்வு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆச்சரியமா இருக்கு எனக்கு, இன்னமும் ஆச்சரியம் குறையவே இல்லை. நீங்க எத்தனை தடவை வாசிச்சாலும் அந்த ஆச்சரியம் குறையவே குறையாது. 4 சீடர்கள் அவர் தாய் தந்தையரோடு, படகுகளோடு, வேலையாட்களோடு, வலைகளோடு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மிகப்பெரிய தொழில். ஒரு நாளைக்கு நிறைய பாடு வந்துச்சுன்னா லட்சக்கணக்கில் பணம் கிடைக்கும். பெரிய ஆட்கள், பணம் கிடைச்சுன்னா அவ்வளோதான், ஜாக்பாட், இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. அப்படி மிகப்பெரிய ஆட்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார்கள், என்னை பின்தொடருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன். யாராவது நம்ம வீட்டுக்கு கதவை தட்டி, வாங்க வெளியில், நான் உங்களை மனிதரை பிடிக்கவராக்குவேன், என்னோடு வாங்கன்னா வாயா வேலையை பார்த்துக்கிட்டு, அப்படி தானே சொல்லுவோம். இந்த 4 பேரையும் நினைச்சா இன்னுமே எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. அதில் ஒருவர் தான் இன்று நாம் விழா கொண்டாடுகின்ற யோவான். நான் உங்களை மனிதரை பிடிக்கவர் ஆக்குறேன்னா வாங்கன்னா அப்படியே பின்னாடியே ஏதோ ஒரு ஆடு போனோன்னு பின்னாடி மற்ற ஆடுகள்லாம் போகும்ல, அதே போல அப்படியே போயிட்டாங்க. ஆனால் அங்கத்தான் அவங்க நிலைவாழ்வை கண்டுகொண்டார்கள். ஏனென்றால் இதோ உலகின் செம்மறி என்று யோவான் நற்செய்தியாளர் 1 அதிகாரத்திலே குறிப்பிடுகிறார். அதை திருமுழுக்கு யோவான் சொல்கிறார். ஏன்னா இவர்கள் திருமுழுக்கு யோவானின் சீடர்களாக இருந்தார்கள். அவரை பார்த்து இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, இவரே உலகின் பாவங்களை போக்க வந்தவர் சொன்னோன்னு அவரை விட்டு அப்படியே தொடர்ந்தார்கள். அப்ப நிறைவாழ்வு, நிலைவாழ்வு ஆண்டவர் இயேசுவின் கண்களில் தெரிந்தன. அந்த சொன்ன கணத்திலேயே அப்படியே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, தன் உறவுகளை, சொத்துக்களை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு திருப்பி வந்துட்டு நாங்கள் போய் மனைவியை பார்த்துட்டு வந்துடுறேன், லீவு எல்லாம் கெட்டு யாரும் போன மாதிரி தெரியல. ஆண்டவரோடு கடைசி வரை தொடர்ந்தார்கள். He traveled all through. யோவான் மற்ற சீடர்கள் 12 சீடர்களை பார்த்தோம் என்றால், அவரை கைது செய்ய வருகிறார்கள் என்றோன்னு ஒருத்தர் முதுகு பக்கமா இருந்து காதை வெட்டினார். மற்ற 10 பேரும் ஆளுக்கு ஒரு திசையா ஓடி போயிட்டாங்க. இந்த முதுகு பக்கமா இருந்து காதை வெட்டினார்ல, அவர் எனக்கு தெரியாது. 2வது வார்த்தை, அந்த ஆளை எனக்கு தெரியாது. வார்த்தை தடிக்குது, நல்லா யோசிச்சு பாருங்க. முதல்ல அவர் எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாரு, 2வது அந்த ஆளை எனக்கு தெரியாது, 3வது என்ன தெரியுமா சொல்லுவாரு, அவரை சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினார். இயேசு எனக்கு யாருனே தெரியாதுங்க அப்படின்ட்டார் அவர். பேதுரு அவரோடு உண்டார், குடித்தார், பக்கத்திலே இருந்தாரு. நீ தான்ப்பா தலைமை பீடம், எனக்கு அப்புறம் நீ தான் எல்லாம் சொன்னார். எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியா அந்த ஆளே எனக்கு தெரியாது என்று சொன்னார். ஆனால் இந்த யோவான், இன்று நாம் விழா கொண்டாடுகின்ற அந்த யோவான் அப்படி அல்ல. என்னை வெட்டினாலும் குத்தினாலும் இவரோட தான் பயணம் செய்வேன் என்று சொன்னார். அதற்கு பதிலாக பரிசாக அவருக்கு கிடைத்த அந்த நிறைவாழ்வு இதுதான். இதோ உன் தாய், என் அம்மாவை நினைச்சு கடைசி வரையும் பேணிக்க. யாருக்கும், நான் உங்களை பார்த்து, என்ன பார்த்து 12 சீடர்கள்ல வேற யாரையும் பார்த்து அப்படி சொல்லவே இல்லை. யோவானை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னார். ஏனென்றால் அப்படிப்பட்ட அன்பாக அவர் இருந்தார். யோவான் நற்செய்தி திருவிழத்தில் முழுவதும் வாசிச்சு பாருங்க. இந்த 21 அதிகாரத்திலையும் தன்னிடம் அன்பு கொண்டிருந்த, இன்றைய நற்செய்தியிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னிடம் தனி அன்பு கொண்டிருந்த, தன்னுடைய பெயரை எங்கேயுமே குறிப்பிட மாட்டார், தன் பெயரையே லவ், அன்பு என்றே குறிப்பிட்டு கொண்டே வருகிறார். தன்னிடம் தனி அன்பு கொண்டிருந்த அவரிடம் என்று. அப்ப அந்த அளவு, ஈவன் 13வது அதிகாரத்தில் வாசித்து பார்க்கிறோம், அவரது மார்பு பக்கமாய் அவர் சாய்ந்து கொண்டிருந்தார். அந்த அளவுக்கு அன்பு அவர் மேல. அவர் பக்கத்திலே இருந்தார், அவர் பெட்டா இருந்தார், அன்பு கொண்டிருந்தார். கடைசி வரை எதற்கும் கவலைப்படவில்லை. உயிரே போனால் என்ன என்று. திருத்தூதர் பணிகள் 3ஆம் அதிகாரத்திலே அதை தொடர்ந்து வாசித்து பார்த்தோம்னாக்கா ஆச்சரியமான ஒரு நிகழ்வு. பேதுருவும் யோவானும் அந்த அழகு வாயில் என்ற பகுதிக்கு வராங்க. அங்கே நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே கால் ஊனமான ஒருத்தர் உட்காந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். அவர் கையை நீட்டி, ஐயா எங்களுக்கு எதாவது போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பேதுரு சொல்லுகிறார், எங்களிடம் வெள்ளியோ பொன்னோ இல்லை, ஆனால் நாசரேத்தூர் இயேசுவின் பெயரால் சொல்கிறேன், எழுந்து நட அப்படின்னு சொன்னா அவர் எழுந்து நடந்துடுறார். இதை தெரிந்த அந்த
தலைமை குருக்கள் மற்ற பரிசேய சதுசேயர்லாம் ஒன்றா கூட்டி அவங்கள திட்டுறாங்க. என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க, எல்லாம் கேட்கல. கொண்டு போய் அவங்கள சாட்டையெல்லாம் அடித்து பார்க்குறாங்க. அப்பையும் நீங்கள் இயேசுவை பற்றி இனிமேல் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. எதுக்கும் அவர்கள் அஞ்சவில்லை. அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? திருத்தூதர் பணிகள் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, எங்களால் கண்டதையும் கேட்டதையும் அறிவிக்காமல் இருக்க முடியாது. உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ. என்ன எங்களை செய்வ? தலையை வெட்டுவியா, அடுப்பியா, சாட்டையில, ஓ எது வேணாலும் பண்ணிக்கோ, அதை பத்தி கவலை இல்லை. பயந்து ஓடின எல்லா சைடுகளும் திருப்பி வந்துட்டாங்க. எங்களால் கண்டதையும் கேட்டதையும் அறிவிக்காமல் இருக்க முடியாது. அதுதான் அந்த தொட்டுணர்ந்த நிலை வாழ்வு. ஆண்டவரை தொட்டார்கள், அனுபவித்தார்கள், அவரோடு வாழ்ந்தார்கள், அந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் நினைத்தார்கள். புத்தருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு. புத்தர் தன் குடும்பத்தை விட்டு வெளில வந்தார். அவருக்கு முக்தி கிடைத்து விட்டது. இப்போ ஒரு ஊரா போய் அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, வாழ்க்கையை பற்றி சொல்கிறார், வாழ வேண்டும் என்று சொல்கிறார். இப்போ பிரசாஞ்சித் அப்படின்ற ஒரு மன்னர், அந்த குறுநிலை மன்னர் வந்து அவரை பார்த்து, என்ன இவ்வளோ பெரிய பேரரசருடைய பையன் இப்படி தெருவில் போய் ஓட்டாண்டியாக போயிட்டு இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி அவரை போய் நீங்கள் திரும்பி வீட்டுக்கு போங்க, அவங்க வாழ்க்கையை வாழுங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு இவர் வந்தார் பிரசாஞ்சித். அவரை பார்த்து அவர் வாயை திறந்து அவர் மனதில் இருந்ததை சொல்வதற்கு முன்பாக புத்தர் இந்த வார்த்தையை அவரிடம் கேட்டார். பிரசாஞ்சித், நீங்கள் சொல்லுங்க, உண்மையாகவே நீங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்கிறீர்களா? எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கு, நீங்கள் அரசர், உங்கள்கிட்ட எல்லாம் இருக்கு, உங்களால் மகிழ்ச்சியாக எல்லா நேரங்களிலும் இருக்க முடிகிறதா என்ற ஒரே கேள்வியை கேட்டார். அவர் தலையை தொங்க போட்டு விட்டு போய்விட்டார். நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் இருக்கிற செல்வம், அதிகாரம், படைபலம் எல்லாம் தான் நமக்கு ஆசீர்வாதத்தை தரப்போகிறது, நிலைவாழ்வை தரப்போகிறது, நிலையான மகிழ்ச்சி தரப்போகிறது. இல்லை, அதெல்லாம் தேவையா? ஆம் தேவை. என்ன பாதை அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் நினச்சி பாருங்கள், வெளில போனீங்கன்னா ஒரு டீ 10 ரூபா பாதை சும்மா தருவாங்களா அப்படின்னா? எஸ், இந்த உலக செல்வங்கள் தேவை, நாம் இங்கே வாழ்வதற்கு மட்டும்தான். இந்த உலகம் ஒரு ஒத்திகை தலம், அவ்வளோதான். இங்கே வாழணும், அதுக்கு அதன் தேவைகளை வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அதையே கூட்டி குவித்து எனக்கு எனக்கு என்று இருக்கும்போது அதுதான் தவறு என்று சொல்கிறோம். நிலைவாழ்வு என்பது இங்கே அல்ல, நிலைவாழ்வு இது அல்ல. ஒவ்வொரு நாளும் நம்ம ஞாயிற்றுக்கிழமைகளிலும் குறிப்பாக மற்ற விழா நாட்களிலும் நிலைவாழ்வை நம்புகிறேன் என்று அறிக்கை எடுக்கிறோம். இந்த நிலைவாழ்வு எதுன்னே தெரிந்து கொள்ளாமல் சில நேரங்களில் வாழ்கிறோம். நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்து வந்தோம் அப்படின்னு ஒரு காணிக்கை பாடல் சொல்லுகிறது. நிலையற்ற உலகம் இந்த உலகம், டெம்பரரி லைஃப். கடவுள் சும்மா இந்த உலகத்தில் நம்ம போட்டார். எதற்காக? ஆதாமும் ஏவாளும் செய்த பாவத்திற்காக நம்ம இந்த உலகத்தில் போட்டார். இந்த உலகம் என்பது, நாம் வாழுகிற அந்த காலம் என்பது நிலையான வாழ்வை தருவது அல்ல. இது ஒரு டெம்பரரி லைஃப். இந்த வாழ்க்கையை வாழ்ந்து நாம் விண்ணகத்துக்கு போக வேண்டும். அங்கே ஆண்டவரை முகமுகமாக தரிசித்து வாழ்வதுதான் நிலையான நிம்மதியான ஒரே வாழ்வு. இந்த லைஃப்ல எல்லாமே இங்கே தான் இருக்கு. என்னத்தை வாழ்ந்து, என்னத்தை வேலைக்கு போய், என்னத்தை இதை செஞ்சு. சில பேர் அப்படி பார்த்துருக்கீங்களா? காலையில் எழுந்தோடனே அவங்கள்ட்ட போய் வாடா வேலைக்கு போவோம் அப்படின்ட்டு, இந்த சாதாரண கூலி தொழில் செய்கிறவங்கள, என்னத்தை இன்னைக்கு கொஞ்சம் கை காலெலாம் வலிக்குது, என்னத்தை எல்லாத்துலேயுமே சரி வாப்பா ஒரு சினிமாவுக்கு போவோம், ஆமாம் என்னத்தை, எல்லாத்துலேயும் அவங்க வாழ்க்கையை தே ஹவ் லாஸ்ட் தேர் லைஃப். அது யாருன்னு நான் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க? ஒரு 20 வயதுக்குள்ள பசங்களே இப்போ அந்த மாதிரி வார்த்தைகள் வாயிலில் வருது. ஆமாம் என்னத்தை என்னமோ 60 வயசு ஆகி என்னமோ வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து கழிச்சது போல அவன் சொல்லுகிற வார்த்தைகள் ஆச்சரியமாக என்னத்தை. இந்த வாழ்வு என்பது வாழப்பட வேண்டும், அதுவும் முழுமையாக வாழப்படும். இங்கே முழுமையாக வாழ்ந்தோம் என்றால்தான் விண்ணுலக வாழ்வு கிடைக்கும். இங்கே அப்படியே சோம்பி திரிகிறவர்களுக்கு வாழ்வு அல்ல. எனக்கு பிரியமான முதல் வாசகத்தில் சொல்லப்படுது, தொடக்க முதல் வாழ்வளிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம், கண்ணால் கண்டோம், உற்று நோக்கினோம், கையால் தொட்டு உணர்ந்தோம். இந்த வாக்கை கேட்கிறோம், இறை வார்த்தையை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முகமுகமாக நற்கருணையிலே முழுவதுமாக வாங்கி உண்டு அனுபவிக்கிறோம். அந்த நிலை வாழ்வை இன்னும் சிறப்பாக அவரை கண்டுகொண்டு வாழணும்னாக்க இந்த உலகம் அல்ல, இது ஒரு வெறும் ஒத்திகை தலம் தான். இதை நிரந்தரமாக்க நினைக்க வேண்டாம். இந்த வாழ்க்கையை முழுவதுமாக வாழ்ந்து அங்கு ஆண்டவரை அடைய முயற்சி செய்வோம். இந்த உலகத்தில் இருக்கிற இந்த வாழ்க்கையை சும்மா அப்படியே மேம்போக்கா இல்லாமல் முழுமையாக வாழ்வோம். சில பேர்லாம் முடிவெடுத்துட்டாங்க. இதுதான் புனித பத்திநாதர் சொல்லுகிறார், 10ஆம் பத்திநாதர், this generation doesn't have the sense of sin.
சில விஷயங்கள் இதுதான் தப்பு, இதுதான் பாவம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு இந்த உலகம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். எல்ஜிபிடின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. லெஸ்பியன், கே, டிரான்ஸ்ஜெண்டர், பைசெக்சுவல், இதெல்லாம் இட் ஹாஸ் பிகம் வெரி நார்மல் லிவிங் டுகெதர். அதெல்லாம் ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்பு இதெல்லாம் நினைச்சா இது பெரிய கெட்ட வார்த்தையாக தவறாக இருந்தது. இப்போ அது சாதாரணமாக போய்விட்டது. லிவிங் டுகெதர், ஓகே, 2 பேரும் சேர்ந்து வாழ்வோம், பிடிச்சா பிறகு கல்யாணம் பண்ணிக்குவோம், முடிஞ்சா பண்ணிக்குவோம், அந்த நிலைமைக்கு வந்தாச்சு. பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்குவோம், பிறகு பண்ணிக்குவோம், அது முடிஞ்சா பண்ணிக்குவோம். இப்போ இந்த திருமண உறவுகள் எல்லாம் முறிந்து உடைந்து கல்யாணம் பண்ணி 1 வருடம் 2 வருடம் தாக்கு பிடிக்காமல், ஆனால் எத்தனை வருடம் காதல் செய்தாய்? 7 வருடம் 8 வருடம் 10 வருடம் 1 வருடம் கூட தாங்க முடிகிறது. இப்போ அன்பு எல்லாம் உடைந்து போயிட்டு இந்த வாழ்வு என்பதை அதன் அடிப்படை கூரை நாம் அறிந்து கொள்ளாமல் வாழ்வதுதான் இதற்கெல்லாம் காரணமாக. எனக்கு பிரியமானவர்களே, கடவுள் கொடுக்கிற அந்த வாழ்வை, நமது நற்செய்தியாளர் யோவான் சொல்கிற அந்த நிலை வாழ்வை ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே அனுபவிப்போம். அந்த வாழ்வை முழுவதுமாக அனுபவித்து அன்பாக வாழ்ந்து சேர்ந்து இணைந்து மகிழ்ந்து வாழ வர வேண்டி திருப்பலியிலே பக்தியோடு ஜெபிப்போம். ஆமென். மழலையாய் பிறந்த தெய்வமே, என்னை தேடி வந்தது ஏனோ, மண்ணில் மாந்தர்கள் பொது வாழ்வு கண்டிடவே மாட்டு தொழுவத்தில் தவழ்ந்தாயோ. எதை கொடுப்பேனே, என்ன கொடுப்பேன், நீ விரும்பும் காணிக்கை இதுதானோ. எதை கொடுப்பேனே, என்ன கொடுப்பேன், நீ விரும்பும் காணிக்கை இதுதானோ, நீ விரும்பும் காணிக்கை இதுதானோ. சகோதரரே, சகோதரிகளே, உங்களுடைய நினைவான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மண்டாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் என்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை ஏற்று புனிதப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். அதனால் திருவிருந்து என்னும் ஊற்றிலிருந்து திருத்தூதர் யோவானுக்கு நீர் வெளிப்படுத்திய நிலை வாழ்வு வார்த்தையின் மறைபொருளை நாங்களும் இவ்விருந்தின் வழியாக புரிந்து கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மன்னகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவரும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும்
அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினே. ஆகவே நாங்கள் இன்றும் என்றும் வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியாரை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீ வருவரும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவ வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகி தந்தையே,
தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மண்டாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். திருடலும் திறத்தும் என்னை காத்து எனக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. அன்பின் விருந்திலே என் இதயம் மகிழுதே, அதை எண்ணி எண்ணியே எனில் இன்பம் பொங்குதே. அன்பின் விருந்திலே என் இதயம் மகிழுதே, அதை எண்ணி எண்ணியே எனில் இன்பம் பொங்குதே. எந்த தெய்வம் என்னில் தங்க என்னை தேடி வருகிறார். எந்த தெய்வம் என்னில் தங்க என்னை தேடி வருகிறார். அன்பின் விருந்திலே என் இதயம் மகிழுதே, அதை எண்ணி எண்ணியே எனில் இன்பம் பொங்குதே. வார்த்தை வழியிலே மெழுகாகும் என் வாழ்வு, அவர் வாழ்வின் மொழியிலே விரிவாகும் புது உறவு. வார்த்தை வழியிலே மெழுகாகும் என் வாழ்வு,
அவர் வாழ்வின் ஒளியிலே இனிவாகும் புது உறவு. நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனிதரான வார்த்தையை திருத்தூதரான புனித யோவான் போதித்தார். நாங்கள் கொண்டாடி மறைபொருள் வழியாக அவ்வார்த்தை எங்களிடையே என்றும் குடிகொள்வாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற தலை வணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் குடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்கவையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, Velankanni. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லா வல்லம் நிறைந்த இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி.